வீட்டில் பழைய சாதம் மீந்துருச்சுன்னா அதை வந்து யாரும் அவ்வளவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதை நம்ம வேஸ்ட் பண்ணுறதுக்கும் மனசு இருக்காது. அந்த மாதிரி சமயத்தில் இது போல் பூ போல் இடியாப்பம் வந்து செஞ்சு கொடுங்க. யாருமே வேணான்னு சொல்லாமல் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். இது பண்ணுறதுக்கு 1 கப் அளவு சாதம் எடுத்துக்கோங்க. அதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது போல் வச்சுக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து சாதத்தில் உப்பு சேர்த்து வடிக்கலை, அதனால் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். நீங்கள் உப்பு சேர்த்து வடிக்கிறீங்கன்னா டேஸ்ட் வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி சேர்க்காமல் அரைக்கும் போது இந்த மாதிரி கொஞ்சம் குறப்பாக இருக்க மாதிரி இருக்கும். இதில் தண்ணி சேர்த்து அரைக்கும் போது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைப்பட்டு வரும். நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 கப்புக்கும் அதிகமாக தண்ணி வந்து சேர்த்துடக்கூடாது. அப்படி சேர்த்தோன்னா நிறைய அரிசி மாவு இழுக்கும். இப்போ பாருங்கள், இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் நம்ம இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். இது கொஞ்சம் கூட குறப்பாக இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். நீங்கள் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பழைய சாதம் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, மத்தியானம் வடித்த சாதம் அப்படி இல்லைன்னா மறுநாள் வச்சுருந்து கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இந்த கப்பில் தான் சாதம் அளந்து எடுத்திருக்கேன். 1 கப் அளவு சாதம் எடுத்திருந்தேன். இதே கப்பில் 1 கப் அளவு பச்சரிசி மாவு வந்து சேர்க்க போகிறோம். நீங்கள் கடையில் வாங்கின பச்சரிசி மாவு சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா இடியாப்பம் மாவு சேர்க்கலாம், இல்லை வீட்டில் அரைச்ச மாவு கூட சேர்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம பச்சரிசி மாவு எடுத்து சேர்த்துக்கணும். அதாவது 1 கப் சாதம்னா 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துட்டு இது நல்லா வந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு சாஃப்டான மாவு பதத்துக்கு இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு பிழிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா தேவையான அளவு பச்சரிசி மாவு சேர்த்துட்டு கூட நீங்கள் மாவு பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நம்மளுக்கு சாதம் வேஸ்ட் ஆகாமையும் இருக்கும், அதே சமயத்தில் நம்ம டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை, நம்ம டின்னருக்கு கூட பயன்படுத்தலாம். இப்போ இது ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து பிசைஞ்சிக்க போகிறேன். பாருங்கள், இப்போ மாவு வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் நல்லா செட் ஆகிருக்கு. நல்ல சாஃப்டான மாவாகவும் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா உருட்டி வச்சுக்கோங்க. நம்ம வாஷ் பண்ணாமல் அதே கையில் பிசைஞ்சிட்டே இருந்தோம்னா ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்க மாதிரியே இருக்கும். இப்போ பாருங்கள், மாவு வந்து சூப்பராக தயாராகிருச்சு. இதை நம்ம 2 பகுதிகளாக பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு ஒரு சிலிண்டர் ஷேப்க்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து இடியாப்ப உரலில் வச்சுட்டு நம்ம இடியாப்பம் பிழிஞ்சிடலாம். இப்போ நம்ம இடியாப்ப உரல் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இடியாப்பத்துக்குன்னே நல்ல ஃபைன் ஓட்டை இருக்கக்கூடிய இடியாப்ப உரல் இருக்கும்ல, அது வந்து எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற இடியாப்ப உரல் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ இது உள்ள நம்ம ஆயில் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. நார்மலாக நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை உள்ளே வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணாலே நல்லா தானாகவே ஈஸியாக வெளில வந்துடும். இடியாப்ப உரலில் மாவு வச்சதுக்கப்புறமா இது போல் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு இடியாப்ப பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப அப்ளை பண்ணக்கூடாது, ஒரு 1-2 சொட்டு மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால இடியாப்பம் நம்ம செஞ்சதுக்கப்புறமா டிமோல்டு பண்ணும்போது ஈஸியாக வெளியில் வரும். இடியாப்பம் பிளேட் இல்லைன்னா நம்ம இட்லி பிளேட்லேயே நார்மலாக இட்லி போலவே சின்ன சின்ன உருண்டைகளாக செய்யலாம். நான் வந்து இடியாப்பம் பிளேட்டில் செய்கிறதுனால பெருசாக வந்து தோசை மாதிரி செய்கிறேன். இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு நிறைய லேயர்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கலாம். ஒரு 4லேருந்து 5 லேயர் வரைக்கும் கூட நம்ம பண்ணலாம். கடைசியாக இருக்கிற மாவை இது போல் எடுத்து விட்டுருங்க. இப்போ இதை நம்ம வேக வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடுபடுத்திக்கோங்க. அதில் இந்த பிளேட்டை வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இடியாப்பம் வந்து இந்த ஸ்டேஜில் சூப்பராக வந்திருக்கு. இப்போ இந்த பிளேட்டை வெளியில் எடுத்துட்டு லேசாக வெதுவெதுப்பான சூடு வந்ததுக்கப்புறமா இதை வந்து தேங்காய் பால் அப்படி இல்லைன்னா தேங்காய் பூ கூட வச்சு சர்வ் பண்ணலாம். இதே போல் மீதம் இருக்க எல்லா இடியாப்பமும் செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வெளியில் எடுத்துகிட்டு வேறு ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். லேசாக வெதுவெதுப்பான சூடு வந்ததுக்கப்புறம் எடுங்க, அப்போ தான் வந்து நம்ம ஈஸியாக எடுக்க முடியும். இப்போ இதே போல் மீதம் இருக்க எல்லா மாவுலையும் இடியாப்பம் செஞ்சு எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்ம வந்து பழைய சாதம் வச்சு ரொம்ப ஈஸியாக சுலபமான முறையில் இடியாப்பம் செஞ்சாச்சு.
பார்க்குறதுக்கே நல்ல ஒயிட் கலரில் பூ போல் இருக்குது பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். எப்போதுமே வந்து பழைய சாதம் வேஸ்ட் ஆகாது. இது வந்து தேங்காய் பால் அப்படி இல்லைன்னா தேங்காய் பூ இல்லை குருமா கூட வச்சு சாப்பிட்றதுக்கு கூட இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடியாப்பம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.